அயலவர்களுடன் முரண்பட்டு பெண்களுக்கு துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் பிரிதொரு தரப்பினருக்கும் இடையில் பிணக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த காணியினை அர்ச்சுனா ராமநாதன் சனிக்கிழமை துப்புரவு செய்வதற்கு முயற்சிகள் முன்னெடுத்த வேளை மற்ற தரப்பினரைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட சிலர் அங்கு சென்ற வேளை இரு தரப்பினருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் திடீரென அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய பாதுகாப்பு கருதி கைத்துப்பாக்கியை எடுத்து அவர்களை அச்சுறுத்தியுள்ளதாகவும் அது தொடர்பிலான காணொலிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. அர்ச்சுனா எம்பியால் மிரட்டலுக்கு உள்ளான குடும்ப பெண்ணை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்போது அவரது ஒரு வயது குழந்தையும் அவருடனே இருக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நேற்றைய தினம் பெரியவிளான் பகுதியில் உள்ள காணியை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சுத்தம் செய்ய முற்பட்ட வேளையில் அந்த பகுதியில் தமது காணியும் இருப்பதாக தெரிவித்து சிலர் முரண்பாட்டில் ஈடுபட்டனர். குறித்த காணி எல்லை பிரச்சினை தொடர்பாக நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் விளக்கமறையில் வைக்கப்பட்ட பெண்ணின் உறவினரான இளைஞர் ஒருவரும் அந்த இடத்துக்கு சென்ற நிலையில் அர்ச்சுனா எம்பி அந்த இளைஞனை காலால் உதைந்ததாக இளைஞர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனது கைத்துப்பாக்கி எடுத்து நீட்டி தன்னை கொலை செய்வேன் எனவும் அந்த பெண்ணுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சமூக ஊடகங்களில் வெளியானது. இந்த நிலையில் இது தொடர்பாக இளவாலை போலீஸ் நிலையத்தில் அர்ச்சுனா ராமநாதன் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் குறித்த பெண்ணை கைது செய்த போலீசார் மல்லாகம் நீதிமன்றத்தில் அவரை இன்றைய தினம் முன்படுத்தினர். இவ்வாறான சூழ்நிலையில் அவரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடி விட வெளியே போன நான் சொன்னா போலீஸ்க்கு போன்னு சொல்லி சொன்னா இல்ல போலீஸ் வரங்க கல்ல எடுத்து போலீஸ் கல்ல எடுத்து அவரை துவக்க வச்சு வரட்டே நாங்க பயந்தாங்க நீங்க அவரை நீ கல்ல எடுத்து எறிவீங்க போலீஸ் முதல்ல தம்பி கை வச்சுட்டாங்க காணிக்க வந்தனா பிறகு அடிக்கடி தம்பி தெளிவா சொல்லுங்க உனக்கு அடிக்கிறது இந்த வீடியோ எங்கடான போட பிரச்சனை இல்ல நீ வெளிய போ ஆணி விட உங்களுக்கு வீடியோ போட தெரியாது நாங்க கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்போம் நீ காணியை விட்டு வெளிய போ மரியாதை போர்ஸோட நீ வெளிய கூப்பிடுங்க எங்கடா சட்ட ரூலும் படி எங்க ஏற்பட்டு நாங்க வெளியில போறோம் போலீஸ் வெறும் ரிஸ்க் இருக்குது எங்கடா தம்பி பொம்பளை கால் வைக்க வராரால் பொம்பளைக்கு உதயறாராம வரவர் சார் கொண்டு வேற நம்ம வெச்சுக்கொள்வோம் சார் நீங்களும் கொண்டு வேற யாருமே கொண்டு வெங்கலோட கேக்கலாம் அதான் சொல்றேன் சர்தானே கோட்டோட எடுத்துக்கங்க அவ்வளவு கோட்டோட கூப்பிடுங்க போலீஸ் வரட்டிக்கும் அப்ப போலீஸ் போறீங்க அதான் அமைதியா ரெண்டு பேரையும் பிடிக்கல அமைதியா தானே நாங்க நின்னுறாங்க போலீஸ் வரட்டுக்கும் நீங்க முடிவெடுங்க போலீஸ் வந்து சொல்லுவாங்க தானே அதுக்கு தானே நாங்க வெயிட் பண்றோம் இவரே ரெண்டு காலால நீங்க அடிக்கிறீங்க நீங்க சுட்டுட்டு போங்க அவருக்கு பாதுகாப்பு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்புக்கு தான் பொதுமக்களுக்கு சுடுச்சட்டியா கண் கொடுத்திருக்கு இவருக்கு அடிக்கிறதுக்கு சுடுச்சட்டியா கண் கொடுத்திருக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு இவர் காலால் அடிக்க இவர் ஆறாள் எனக்கு இவர் காலால உதயத்துக்கு இவர் ஆறாள் கல்லால தூக்கி எறிவீங்கனா இந்த கல்லால தூக்கி எறிவீங்கனா வேற ஆளோட நான் கல்ல எடுத்து வீடியோ ஒண்ணிலே இருக்கட்டும் நாங்க பொட்டேன மாதிரியா இருக்கு பாக்க நாங்க வீடியோ ஒண்ணிலே இருக்கட்டும் நீங்க உறுதி இல்லாத காணிகளை வேண்டி வெச்சு கொண்டு கதைக்க கூட நாங்க உறுதியோட ஆதாரத்தோட தான் இருக்கறோம் சரி மாதிரி காய்க்க கூட மண்டிக்கு சரக்கு இருக்கா சவம் இருந்தாலும் எங்களால வழக்கு இருந்தீங்க அவரா கேஸ்ல 2000 புல்லட் எடுக்கிறதுக்கு சரக்கு இருக்கு அவருக்கு மண்டிக்குல அப்ப வழக்கு முடிஞ்சிருக்கு 2026ல வழக்கு முடிஞ்சிருக்கு அதுக்கு தான் நிக்கிறோம் நாங்க பின்ன போலீஸுக்கு போய் இந்த ஓடி நாங்களே இல்லையே நிக்கிறோம் தானே கோட்டாரம் சொல்லி விட்டதா அவற்ற இல்லை அதுக்குள்ள காணி பத்தியாக கிடக்க அதை துப்பராக சொல்லிதான் இவருக்கு அனுமதி கொடுத்தது
அவர் எங்களுக்கு கண் எடுக்கிறாராம், காலால உதைகிறாராம், கல்லால அறிகிறாராம். அவருக்கு இது தந்த காணி அந்த அதுதான் தூண் இதை வந்து உடைக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் அடிக்க போனேன். அப்போ அவன் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் என்ட்ரி கொடுத்தேன், நீ போட்டிருக்கீங்க நான் பார்த்துக்கிட்டே கம்பியா இருக்கு எங்க என்ட்ரி கொடுத்தது இவ்வளோ நேரத்துக்கு போலீஸ் வரையடி என்ன සෝගේ පරණ වැට කොහෙද තියෙන්නේ? මෙතන කෙලිම ගිහිල්ලා අදන පිට පස්සේ ඉවර වෙනවා. ඒක අර වැටත් වැරදිද සර්? ඔව් මේ වැටත් වැරදි. මේක තමයි සම්මත වැරදි වැටක්. මේක ගලවන්න තමයි ඊයේ නියෝගයක් ගත්තා. හා. ඒක ගලවන්න නියෝගය දුන්නා නම් රාගවන්න. පොරි ඉතින් මම කඩබන්න දෙල. இந்த வலட்டම ඔය කඩබන්න. போன் வைக்கிறத சும்மா அலட்டி கொண்டு நீ வீடியோ தம்பி அவன் சமாதானமா இருக்கான் தான் கதைக்கிறேன் அவன் துவாக்க நம்ம இருக்கிறார் துவாக்கறது தெரிஞ்ச கல்ல அவன அடிச்சது எனக்கு இங்க ஏக்காமா யாரி வரணும் துவாக்கறது துவாக்க வச்சிருக்காரு சார் அங்க இப்ப துவாக்க வச்சிருக்காரு இந்த படி துவாக்கட என்னங்க துவாக்கட காண்டாம இல்லமா விடுப்புல இருக்கு துவாக்கட விடுப்புல துவாக்க வச்சிருக்காரு சுடுவான் துவாக்க வேற என்ன துவாக்கட தம்பிக்கு 2-3 தடவை அடிச்சு போட்டார் எனக்கு உதஞ்ச ரெண்டு உள்ள கொண்டு போனோம் නඩුවත්දාලා නඩුවත් උසාවෙත් කියලා මේ සම්පූර්ණ වැටෙන් කරලා මගේ වැට ගැව්වා ගහන්න දීවට පස්සේ මේගොල්ලෝ විතර කරදර ගන්න කවුද දෙන්නේ මේකේ கோட் பவுடர் එකක් තියෙනවා கோட்டர் நேற்று முந்தின கோட்டுக்கு போனாங்க சார் இவருக்கு எல்லாம் வெட்டி வளவுக்குள்ள போக வச்சுட்டு சரியில்ல 10 காடுன்னு சொன்ன அவற்றை வளவை துப்புறதாக்கத்தான் சொன்னேன் வேற ஒண்ணும் எங்களை எல்லிய வெட்டி தான் ஜேசிபி கொண்டு போயிருக்கேன் பொம்பளை கால் வைக்க இவரால் பொம்பளைக்கு உதயிறாராம தருவேன் சார் கொண்டு வேற ரொம்ப வெச்சுக்கொள்ளும் சார் நீங்களும் கொண்டு வேற யாருமே கொண்டு எங்களோட வைக்கலாம் அதான் சொல்றாங்க சரதானே கோட்டோட எடுத்துக்கணும் போலீஸ் வரட்டிக்கும் போலீஸ் கொஞ்சம் அமைதியா ரெண்டு பேரையும் பிடிக்கல அமைதியா தானே நாங்க நின்னுறாங்க போலீஸ் வரட்டுக்கும் நீங்க முடிவெடுங்க போலீஸ் வந்து சொல்லுவாங்க தானே அதுக்கு தானே நாங்க வெயிட் பண்றோம் இவரே ரெண்டு காலால நீங்க அடிக்கிறீங்க நீங்க பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்புக்கு தான் பொதுமக்களுக்கு சுடக்கட்டியா கண் கொடுத்திருக்கு இவருக்கு அடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் சுடக்கட்டியா கண் கொடுத்திருக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு இவர் காலால் அடிக்க இவர் ஆறாள் எனக்கு இவர் காலால உதயத்துக்கு இவர் ஆறாள் கல்லால தூக்கி எறிவீங்கன்னா காலால சரிதானே இந்த கல்லால தூக்கி எறிவீங்கன்னா வேற யாராவது பிறகுதான் நான் கல்ல எடுத்தேன் அடியோட வீடியோ ஒண்ணிலே இருக்கட்டும் நாங்க பொட்டேனல் மாதிரியா இருக்கு பாக்க நீங்க உறுதி இல்லாத காணிகளை வேண்டி வச்சுக்கொண்டு கதைக்க கூட நாங்கள் உறுதியோட ஆதாரத்தோட இருக்கிறோம் சரி மாதிரி காய்க்க மண்டிக்கு சிறக்கி இருக்கா சவம் அவருக்கு மண்டைக்குல முடிஞ்சிருக்கு 2026 வழக்கு முடிஞ்சிருக்கு அதுக்கு தான் நிக்கிறோம் நாங்க பின்ன போலீஸுக்கு பயந்து ஓடி நாங்களே இல்லையே நிக்கிறோம் தானே கோட்டாரம் சொல்லி விட்டதா அவற்ற இல்ல அதுக்குள்ள காணி பத்தியா கிடக்க அதை துப்பராக சொல்லிதான் இவருக்கு அனுமதி கொடுத்தது அவர் எங்களுக்கு கண் எடுக்கிறாராம் காலால உதைகிறாராம் கல்லால அறிகிறாராம் அவருக்கு இது தந்த காணி அந்த அதுதான் தூண் இதை வந்து உடைக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் அடிக்க போனேன் அப்போ அவன் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் என்ட்ரி கொடுத்தேன் நீ போட்டிருக்கீங்க நான் பார்த்துக்கிட்டே கம்பியா இருக்கு என்ட்ரி கொடுத்தது இவ்வளவு நேரத்துக்கு போலீஸ் வரையடி என்ன
சொல்லி சொன்னா கல்ல எடுத்து போட்டு நான் சும்மா நிக்கிறேன். நீங்களாம் வாங்கினீங்களா? கல்ல எடுத்து போட்டு நீ கல்ல எடுத்து காணிக்க வந்தானா பிறகு அடிக்க சார்ஜ் இல்லை. தெளிவா சொல்லுங்க உனக்கு நீ வெளியே போய் போலீஸ் போய் வரங்க திரும்ப சொல்றேன். இந்த தடியால் அடிக்கிறது இந்த கல்லால குத்துறது மேலாம் வேற அவ்வளவுதான் சொல்லி போட்டேன். போலீஸுக்கும் அடிச்சு சொல்லி போட்டேன். நீங்க வீடியோ வெங்கடான போட பிரச்சனை இல்ல. நீ வெளியே போ. எங்களுக்கு வீடியோ போட தெரியாது. 2023ஆம் ஆண்டு உங்களோட மனசனை பிடிச்சு அடைச்சு மனசனாரு ஏன் நீங்க மனசனான நாங்க காணி பராமரிக்கிற காணி கதை எல்லாம் இல்ல. நீங்க யாரு இந்த காணி தெரியும். அப்ப காணிக்காரர் வந்த கதை காணிக்காரர் வர சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு அதனால அது அவர் வருந்தனே நீங்க உங்களோட வேலை செய்யுங்கன்னு தான் சொல்றோம். அவர் இங்க வரல. என்னன்னா அவர் வருந்தனாயம் நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க. சேர்ந்து அந்த அவட்ட ஜேசிபி படம் எங்க ஜேசிபி இல்ல உங்க ரெண்டு பேரும் நான் போலீஸ்ல போடுவேன். நான் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து வாங்க ஜேசிபி இங்க வெத்தியே. இதேவேளை அர்ச்சுனா எம்பியிடமிருந்து கைத்துப்பாக்கியை மீளப்பெற வேண்டும் என ஜனநாயக தமிழரசு கட்சியின் உப செயலாளர் நாவலன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். வணக்கம். நான் ஜனநாயக தமிழரசு கட்சியின் உப செயலாளர். நேற்று பார்த்தோம்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பெண்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக தனது கைத்துப்பாக்கியை பயன்படுத்தியது மிகவும் ஒரு ஆபத்தான விடயமாக காணப்படுகின்றது. உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினருக்காக பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை அர்ச்சுனா அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்காக சென்ற பெண்களிடம் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தியது என்பது நமது இனத்துக்கே செய்த பெரும் துரோகமாகத்தான் இதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதன் மூலம் பெண்களுக்கே அவர் தனது துப்பாக்கியை பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கியை எடுத்து காட்டுவார்கள் என்றால் அவரிடம் முரண்படுவர்களுக்கு கருத்து முரண்பாடுகளோ அல்லது செயற்பாடுகள் சார்ந்த நமது இனம் சார்ந்த கருத்துக்களை கதைக்கும் போது அவர் எவ்வாறு நடந்து கொள்வார் என்பது மிகவும் ஒரு எமது தமிழ் இனத்துக்கு ஒரு பாதிப்பான விடயமாக காணப்படுகின்றது. எனவே இதை உணர்ந்து அவருக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை மீளப்பெற வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திடம் பாராளுமன்ற சபைக்கும் இதை விடுவிக்கின்றோம். அதேபோன்று அவருடைய நிலையை நாங்கள் இன்று பார்த்தோம் என்று சொன்னால் பல வழக்குகள் அவர் முரண்கேடாக நடந்து அவருக்கான பல விதமான வழக்குகள் நீதிமன்றங்களே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் எதையும் மதிக்காமல் எமது தமிழினத்தின் அதாவது குறிப்பாக முன்னர் சொன்னது போல அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளை சிந்திக்காமல் அவர் எதற்காக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என்பதை சிந்திக்காமல் எமது மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கின்றன, குறைபாடுகள் இருக்கின்றன, அவற்றை பாராளுமன்றத்துக்கு கதைக்காமல் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளையும் தனது பாதுகாப்பையுமே கருதி இந்த துப்பாக்கியை பெற்றுக்கொண்டு இன்று இவ்வாறு கேவலமாக நடந்து கொண்டிருக்கின்றார். எனவே அதை மீளப்பெற வேண்டும்.